Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல mangai urukkai எப்படி செய்யலாம்னா பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட்டா நம்ம செய்ய போறோம். அதுக்காக ஒரு மாங்காய் தான் இது. ஒரு பெரிய சைஸ் மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இன்னும் நீங்க குட்டியா வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பட் வந்து பவுல் வந்து எந்தவித ஈரமும் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் இது அட்லீஸ்ட் ஒரு மாசம் 2 மாசம் வந்து நல்லா இருக்கும். ஒரு மாசம் 2 மாசம்னாலும் இது கெட்டு போகாது. பட் வந்து நீங்க தண்ணி வந்து யூஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து நீங்க எடுக்கறீங்கன்னா அந்த ஸ்பூன் வந்து தண்ணியா இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஊறுகாயை நம்ம வந்து கண்ணாடி பாட்டில்ல தான் போட்டு எடுத்துக்கணும். அப்பதான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாது. இப்போ வாங்க நம்ம இதில் எப்படி போட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 மணி நேரம் இதை வந்து உப்பில் ஊற வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செய்யும் போது அந்த ஊறுகாய் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பட் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அப்படியே உப்பு போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறவங்களா இருந்தாலும் பாருங்கள். இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சு செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ அளவுங்கிறது கரெக்டாக தெரியும். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் மாங்காய் இது அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம எந்த வித தண்ணியும் படாமல் பார்த்துக்கணும். இல்லை நீங்கள் ஒரே நாள் 2 நாளில் காலி பண்ணுறதா பரவாயில்ல. பட் நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வச்சுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஈரம் படக்கூடாது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஏன்னா இது ஒரு பெரிய சைஸ் மாங்காய் தான். பட் நீங்கள் 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பட் நான் ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸஸாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உப்புலேயே இந்த மாங்காய் எல்லாமே ஊறணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஊற வச்சிடுவோம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. இது இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் கிடைக்கும். தயிர் சாதத்துக்கு கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். 2 மணி நேரம் கழித்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக மாங்காய் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்காக நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெந்தயம்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய மாங்காய் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து பாருங்கள் நல்லா வந்து வறுபடணும். நல்லா வாசனை வரும். அதுக்காக தீச்சிடலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். பாருங்கள், வெந்தயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இத்தனோடு வந்து மிக்ஸி ஜாரில் போட முடியாது இல்லையா, அதனால நான் வந்து இப்போது மிளகு சீரகம்னா இடிப்போம் இல்லையா, பூண்டு நசுக்குவோம் இல்லையா, அந்த இதில் வந்து நான் இடித்து எடுத்துக்கிறேன். இடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு தூளாக இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாங்காய் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து அந்த உப்பு தண்ணி எல்லாம் வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும் போது நம்ம 1 by 1 என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அதை வந்து தூளை வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இடித்தோம் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி அந்த இடித்தது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தூள் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன்லேயே மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.
இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக வந்து கடாயிலேயே வறுத்துட்டு கூட கொஞ்சம் வேகிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் வந்து நான் பச்சையாக தான் பண்ணுறேன். இப்போது எண்ணெய் காயட்டும். ரொம்பவும் காஞ்சி கடுகு போடாதீங்க. எண்ணெய் வந்து காயும் போதே கடுகு போட்டுட்டிங்கன்னா அந்த கடுகு பொரியறதுக்கும் அந்த எண்ணெய் காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது பொரிஞ்சு வர டைமில் தான் நம்ம வந்து அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சமாக மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்லா காரமாக வேணுமா இல்லை மீடியமாக வேணுமா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாங்காவை அதில் ஆட் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கீழே வந்து ஆயிலும் இருக்குது. நம்ம வந்து ஊற வச்சனால அந்த உப்பு தண்ணியும் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயில் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்மளுடைய மேங்கோ பிக்கல் இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வந்து கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து எண்ணெய் நல்லா வந்திருக்கும். நல்லா ஊறி இருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஏன் சாப்பாடு அப்படியே சும்மா அதிலே பேசின்னு சும்மா கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கரண் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.